இதயத்தில் குத்தப்பட்டவர் தோமாவாகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தோமா மரித்த இந்த மலைக்கு பேரு இந்தியாவில் பரங்கி மலை. பரங்கிக்காய்கள் நிறைய கிடைக்குமா? ஆனா அந்த பரங்கிக்காய் கிடைக்கிற மலைக்கு இன்னைக்கு பரங்கி மலை அல்ல, சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று பெயர் சூட்டப்பட்டதற்கு காரணமே இது இப்பொழுது அல்ல, இன்றைக்கு நேற்று முளைத்த ஒரு சின்ன பூக்கள் அல்ல இது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க வெள்ளைக்காரன் கொண்டு வந்து கப்பல் அமெரிக்காவிலிருந்து இயேசுவை இறக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. வெள்ளைக்காரன் வந்து 400 வருஷம் தான் ஆகுது இந்தியாவுக்கு. ஆனால் இயேசுவோடு ஊழியம் செய்த தோமா இந்தியாவிலே கால் வைத்து 2000 வருடங்கள் ஆகிறது. 2000 வருடங்கள், 2000 வருடங்கள் இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. தோமா வந்து இங்க சொன்னது ஊழியம், அந்த ஊழியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தோமா உருவாக்கின இலக்கண தமிழில் பேசின கிறிஸ்தவம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தோமா என்பது ஒரு பெயர் அல்ல, ஊழியக்காரனுடைய பெயர் அல்ல. தோமா என்பது வரலாறு, இந்தியாவிலே வரலாறு படைக்கப்பட்டதான ஒரு பெரிய பெயர். அல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வேறொன்று விரும்புகிறேன். இயேசுவோடு கூட இருந்த தோமா இந்தியாவுக்கு வருவதற்கு ஆண்டவரால் அனுமதி பெற்றவராய் அவர் இந்தியாவிற்கு வந்தார். அல்லேலூயா. அவர் வந்தவுடனே ஜெபித்த அந்த இடம் சின்ன மலை. இது எல்லாமே மானாவரி மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மானாவரி மவுண்ட் ரோடு என்றால் மலை வழிபாதை. இந்த மலையில தான் அவர் ஜெபிச்சாரு. அதுதான் சின்ன மலை. லிட்டில் மவுண்ட் ஏஜி சர்ச் பக்கத்தில் இருக்கிற அந்த குகை இன்றைக்கும் இருக்கிறது. இந்த இடமெல்லாம் இன்றைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரை துரத்தும் பொழுது, சாகடிக்க வேண்டும் என்று துரத்தும் பொழுது அவர் சின்ன மலையிலிருந்து பரங்கி மலையில போய் அங்கே ஜெபித்தார். அந்த இடத்துல ஈட்டில குத்தப்பட்டதுனால அந்த மலை புனித தோமா மலை என்று அங்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தை, சென்ட் தாமஸ் உடைய சரீரத்தை நம்ம மெரினா பீச்சில தான் புதைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த கல்லறை இந்தியாவிலே பழம்பெருமையான ஒரு கல்லறை, நேரடியாக பார்க்கக்கூடிய கல்லறை. செத்து போனவர்கள் சுடுகாடு என்று பயப்படுகிற கல்லறைகளை கண்டு மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தோமாவுடைய கல்லறைக்கு இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் சென்று ஜெபம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர். அந்த கல்லறை, அந்த சுடுகாடு இன்றைக்கு புனிதமான இடமாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் புனிதர் என்றும் அந்த இடம் புனிதப்படுத்தப்பட்ட இடம் என்றும். இப்படிப்பட்ட அந்த இடத்தை முதலாவதாக பெந்தேகோஸ்தே ஊழியங்கள் ரோட்டில் வந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தவர் யார் என்றால் பரம கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இதை முன்னின்று வழிநடத்தி இப்படிப்பட்ட ஒரு புரட்சி பேராயங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய அன்பு பேராயர் டாக்டர் பிஷப் மோகன்தாஸ் ஐயா அவர்கள். அல்லேலூயா. இதை சட்ட ரீதியாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியாக அனுமதி பெறப்பட்டு இங்கே கொண்டு வந்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய பிரின்சிபல் மோகன்தாஸ் அட்வொகேட் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உப்பு இல்லாம ஒருத்தர் கூட சாப்பிட முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம யாருமே வாழவே முடியாது. ஆமென். அதே போல வெளிச்சம் இல்லாம யாரும் நடக்கவும் முடியாது. நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம். கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமென். இனி எப்படி இந்த இந்தியாவுக்குள்ள தோமா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ரத்த சாட்சியா மரித்தாரோ, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை, அப்போ காஷ்மீருக்கு டெல்லி தலைநகர்னா கன்னியாகுமரிக்கு சென்னை தலைநகர். இந்த தலைநகர் எதுன்னு கேட்டா தோமா இங்க மரிச்சதுனால இது தலைநகரா மாறினது. இங்க இருந்து தான் இந்தியாவில் எழுப்புதல் வரப்போது. இந்த எழுப்புதல் இன்னும் சீக்கிரத்தில் 2026 பற்றி எரிய போகிறது. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. அப்படியே கண்களை முடியும். அப்பா, நீர் சொன்ன வார்த்தை, அப்பா இந்த பூமியிலே நாங்கள் உப்பா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம் என்று அந்த சொன்ன வார்த்தை இந்த AICC மூலமாக ஐயா பேராயர் அப்பா கிறிஸ்துவின் தகப்பன் எங்களுக்காக இரவும் பகலும் ஒழித்துக் கொண்டிருக்கிற ஐயா மோகன்தாஸ் ஐயா மூலமாக நீர் இந்த எழுப்புதலை நீ கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி இன்னும் ஒரு மனமா இந்த தேசத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி ஒரு எழுப்புதல் உண்டாக்கத்தக்கதாய் இந்த நாளிலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். இது பற்றி எறிய நீர் கிருபை செய்யும். இயேசு மூலம் கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி ஐயா. தொடர்ந்து அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுந்து நின்று, அப்படி எழுந்து முடிக்க போதும், முடிவில்லை, எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். 5 நிமிஷம். டயசிஸும் கிறிஸ்தவர்களுக்காக
ஏதாவது ஒரு காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா இருந்தாலும் திருச்சபைகளுக்காக தேசத்திலே ஒரு பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு இயக்கமாய் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். இதற்கு நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தந்தை பேராயர் பிஷப் மோகன்தாஸ் அவர்கள் இதனுடைய தலைவராக இருந்தாலும் இந்த இயக்கத்தின் உண்மையான தலைவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து பெந்தெகோஸ்து சபைகளுடைய முழக்கமே அல்லேலூயா தான். அல்லேலூயா சொல்லுவோமே. நம்முடைய பெயரு அல்லேலூயா கூட்டமைப்பு தான். ஆமென். நம்மை அடையாளப்படுத்துவதே அல்லேலூயாவை கொண்டுதான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏடி கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு கடந்து வந்ததான அப்போ கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களாய் இருக்கிற அப்போஸ்தலனாகிய தோமா கிபி 52ஆம் ஆண்டு அவர் இந்தியாவிலே கடந்து வந்தார். இந்தியாவிலே கேரளாவிலே மலபார் என்கிறதான இடத்திலே அவர் கடந்து வந்துள்ளே கொடுங்கலூர், பாலையூர், பாராவூர், கோக்கமங்கலம், நிரணம், நிலக்கல், கொல்லம் ஆகிய 7 இடங்களிலே அப்போஸ்தலனாகிய தோமா அவர்கள் ஊழியம் செய்து திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தபோது அவர் திருவத்தாம்கோடு என்கிற இடத்திலே வைத்து ஒரு ஆலயத்தை அவர் கட்டுமானம் செய்து அந்த ஆலயம் பாதி கட்டுமானம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கு இருந்தவர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அங்கிருந்து அவரை துரத்து விட்டார்கள். அங்கிருந்துதான் அவர் பிரயாணமாக அவர் சென்னை பட்டணத்துக்கு நோக்கி அவர் ஊழித்து கடந்து வந்தார். அப்போஸ்தலனாகிய தோமா அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் பல ஊழியங்கள் தேசத்து எங்கும் அங்கு எழுங்க ஆரம்பித்தது. குறுநில மன்னர்களில் பலர் தோமாவுடைய ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்விதமாய் மன்னர்கள் முதல் கொண்டு அநேக